இன்று சீமானை ஒரு பொய்யராக கட்டமைக்குது. அவருடைய கருத்துக்கள் 1000 சிந்தனை வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது அவர் பிரபாகரனுடைய இருக்கிற சந்தித்ததோ, பிரபாகரனுடைய அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அவர் போய் சந்தித்து கொண்டு அவருடைய உறவுகள் அவர் 1000 கதைகள் சொல்லலாம். ஆனால் அந்த ராஜ்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் நான் சங்ககிரி ராஜ்குமாருக்கெல்லாம் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் இது வீடியோவிலே நிறைய கேட்டேன். 17 வருஷம் எங்கே போனீங்க? ஆக மொத்தம் அப்போ உங்களுக்கு மக்கள் மேல கருத்து இல்லை, அப்போ சமுதாயத்தின் மேல் அக்கறை இல்லை. நீங்கள் பெரியாரை பிடித்த சமுதாய அக்கறை இருந்தால் ஒரு பொய் சொல்ல, அப்போ செங்கோட்டையன் சொல்லிவிட்டு அதனால் 17 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டேன் என்று அவர் பெரியாரை பற்றி பேசுகின்றேன். அதனால் பெரியாருக்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எடுத்த படமும் போய், நீங்கள் எடுத்த சமுதாய அக்கறையும் போய், நீங்கள் வாழ்ந்த வாழ்வியலும் போய், இப்படி கருத்தியல் சார்பாகவும் ஊடகங்கள் சார்பாகவும் சீமானை இப்படி பொய்யராக பரப்புவது, பொய்யராக ஊடகம். ஒரு பக்கம் அங்கே பெங்களூர்லேருந்து விஜயலட்சுமி அப்ப அமினிஷா பேசுற மாதிரி அப்பப்போ அந்த அம்மா அவரை பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதன் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து கொண்டே இருக்கார். நாம் சீமானை பற்றி பேசுவதே இல்லை. இருந்தாலும் இந்த ஊடகங்கள் ஒருவரை, ஒரு மனிதரை, ஒரு மகத்தான மனிதரை குடியாரனாக கட்டமைத்தது, கோபக்காரனாக கட்டமைத்தது. இன்று இவரை பொய்யராக கட்டமைக்கிறது. நான் மட்டும் உங்களை எதிர்த்து பேசினால் இந்த ஊடகங்களும் இந்த சமுதாயமும் பொய்யராக கட்டமைப்பது. இப்போ சீமானை வீழ்த்துவதற்கு சரியான ஆயுதம் பொய்யர் ஆயுதம். பொய் கூறினார், கதை கட்டினார் அப்படிங்கிற அவருக்கு